Signed Joint Secretary to the Government of India, unquote. May I now request Honorable Lieutenant Governor Madam to administer the oath of office and oath of secrecy to the Minister Designate. வணக்கம். அமைச்சர் குழுவின் உறுப்பினர் அலுவல் ஏற்பு உறுதிமொழி படிவம் எனும் நான் கடவுளின் பெயரால் உறுதி கூறுவதாவது திருமுருகன் எனும் நான் கடவுளின் பெயரால் உறுதி கூறுவதாவது நான் சட்டப்படி ஏற்படுத்தப்பட்ட இந்திய அரசியலமைப்பின் பேரில் உண்மையான நம்பிக்கையும் பற்றுறுதியும் கொண்டிருப்பேன் இந்தியாவின் இறையாண்மையையும் ஒருமைப்பாட்டையும் பேணி போற்றுவேன் இந்திய ஒன்றியத்தின் புதுச்சேரி ஆட்சி பரப்பின் அமைச்சர் என்ற வகையில் என்னுடைய கடமைகளை உண்மையாகவும் மனச்சான்றின்படியும் ஆற்றுவேன் அரசியல் அமைப்பிற்கும் சட்டத்திற்கும் இணங்க எத்திரத்தவர்க்கும் அச்சமோ அணுக்கமோ இன்றியும் விருப்போ வெறுப்போ இன்றியும் முறை வழங்குவேன் அமைச்சர் குழுவின் உறுப்பினர் மறைகாப்பு உறுதிமொழி படிவம் எனும் நான் கடவுளின் பெயரால் உறுதி கூறுவதாவது திருமுருகன் எனும் நான் கடவுளின் பெயரால் உறுதி கூறுவதாவது நான் நேர்முகமாகவோ அல்லது மறைமுகமாகவோ ஒருவருக்கோ அல்லது பலருக்கோ இந்திய ஒன்றியத்தின் புதுச்சேரி ஆட்சி பரப்பின் அமைச்சர் என்ற முறையில் என் கவனத்திற்கு கொண்டு வரப்படும் அல்லது எனக்கு தெரிய வரும் எந்த செய்தியையும் மேற்கூறிய அமைச்சர் என்ற வகையில் என்னுடைய கடமைகளை முறையாக ஆற்றுவதற்கு தேவைப்பட்டாலன்றி தெரிவிக்கவோ அல்லது வெளிப்படுத்தவோ மாட்டேன். புதுச்சேரி போக்குவரத்துறை அமைச்சராக திருமுருகன் பதவியேற்கக்கூடிய நேரிலை காட்சி பார்த்துக் கொண்டு சொன்ன செய்தியாளர் ஜெயக்குமார் இணைப்பில் இருக்கார பேசலாம். ஜெயக்குமார் வணக்கம். இந்த நிகழ்வு குறித்து விரிவான தகவல் சொல்லுங்க. பிரவீன், காரைக்கால் வடக்கு தொகுதியைச் சேர்ந்தவர் சட்டமன்ற உறுப்பினர் திருமுருகன் முதலமைச்சரின் ரங்கசாமி தீவிர விசுவாசியாக இருந்து வந்தார். கடந்த 2021ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் அதிக இடங்களை வெற்றி பெற்ற பாஜக என்ஆர் காங்கிரஸ் கூட்டணி ஆட்சி அமைந்தது. அப்பொழுது இவருக்கு அமைச்சர் பதவி வழங்க வேண்டும் என வலியுறுத்தி வந்தார். ஆனால் அப்பொழுது காரைக்கால் நெடுங்காடு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சந்திரபிரியங்காவுக்கு அமைச்சர் பதவி ஒதுக்கப்பட்டது. அடுத்து அவர் ஒரு 2 ஆண்டு காலம் முதலமைச்சர் ரங்கசாமி சந்திக்க தவிர்த்து வந்தார். அவருக்கு அமைச்சர் பதவி வழங்க வேண்டும் சந்திக்க தவிர்த்து வந்தார் மற்றும் சட்டசபையில் கலந்து கொள்வதை தவிர்த்து வந்தார். இந்நிலையில் அமைச்சர் சந்திரபிரியங்காவது செயல்பாடு அதிருப்தி ஏற்படுத்துவதன் காரணமாக 10/10/2023 முதலமைச்சர் ரங்கசாமி பதவி நீக்கம் செஞ்சாரு. அதனைத் தொடர்ந்து 5 மாத காலம் காலியாக இருந்த பதவியை 1/3/2024 அன்று திருமுருகன் புதிய அமைச்சராக பதவியேற்பார் என்று அறிவிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து இன்று ஆளுநர் மாளிகையில் பதவியேற்பு விழா நடைபெற்றது. துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் பதவி பிரமாணம் செய்து வச்சாங்க. நிகழ்ச்சியில் முதலமைச்சர் ரங்கசாமி, அரசு செயலாளர், தலைமைச் செயலாளர் மற்றும் அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். பிரவீன்.